நான் ரொம்ப நேரமாக ஒரு ட்ரக்கு பின்னாடியே ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து ஒரு மலைப்பாதையில் டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது திம்பம், அதாவது ஈரோடு மாவட்டம் திம்பத்திலிருந்து சத்தியமங்கலம் வரைக்கும் போகக்கூடிய அந்த மலைச்சாலை ஃபுல்லாமே இறக்கம். அது 27 ஹேர்பின் பெண்ட் இருக்கும், ஃபுல்லாக வந்து இறங்கி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மலைச்சாலைகளில் ஒரு வேளை பார்த்திங்கன்னா நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடிய சூழ்நிலையே கிடைக்காது. அதுக்காக அவசரப்பட்டு ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா விபத்துகள் நடந்துடும். இந்த ட்ரக்கு பின்னாடி ஒரு 5 to 10 மினிட்ஸாகவே நான் வந்துக்கிட்டு இருக்கேன், பின்னாடி தான் வந்துருக்கேன். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கல, ஓவர்டேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கல. அப்படிங்கும்போது நம்ம அவசரப்பட்டு அவங்கள ஹார்ன் அடித்து இரிட்டேட்டிங் பண்ணி அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது ஒருத்தருக்கு ஒருத்தரான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஏதாவது விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நமக்கு வந்து நிறைய பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கிறதுனால எய்த்தாப்பில் வரக்கூடிய வண்டிகள் தெரியல அப்படிங்கிறனாலையும் வளைவுகளில் நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனாலையுமே இந்த ட்ரக் பின்னாடியே போயிட்டுருக்கோம். வாய்ப்பு கிடைச்சா ஓகே, இப்போ வந்து பார்க்குறேன், ஓகே ஓவர்டேக் பண்ணலாம், சூப்பர். இப்போ எனக்கு வந்து ஒரு விஷன் கிடச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம், அழகாக ஓவர்டேக் பண்ணி போகிறோம். இவ்வளோ தான். எப்போவுமே மலைப்பாதைகளில் வந்து பொறுமையாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நம்ம டிரைவிங் பண்ணணும். கீழே இறங்கும்போது, டவுன்ஹில் இறங்கும் பொழுது 1 2 3 மொத்தமே 3 கியரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஹை கியரில் போகாமல் லோ கியரில் இருக்கணும். எப்போவுமே வந்து நியூட்ரல் போடக்கூடாது, ஏதாவது ஒரு கியரில் இருக்கணும். அதிக வேகமாக போகுதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா உடனடியாக வந்து நீங்கள் பிரேக் பண்ண வேண்டி இருந்தால், இப்போ உதாரணமாக 3rd கியரில் போயிட்டுருக்கீங்க, உடனடியாக பிரேக் அடிக்கணும். 2nd கியர் போட்டு கிளச்சில் கால் எடுத்து பிரேக் அடித்தா ஈஸியாக நிற்கும். ஏன் அப்படின்னா என்ஜினும் ஒரு பிரேக்காக செயல்படுவதால் நமக்கு பிரேக்குக்கு வந்து அதிக அழுத்தம் தேவைப்படாது, எளிமையாக பிரேக் நின்றுடும்.